என் பேரு வர்ஷா. என் பேரு பூங்கொடி. ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? இல்ல, புதுசா இருக்குல்ல. இதுல என்ன புதுசு? இவ்வளவு நாள் ஸ்கூல்ல இருந்தோம், இப்ப காலேஜ்ல இருக்கோம், அவ்வளவுதானே? தெரியல, ஒரு மாதிரி எக்ஸைட்டடா, ஒரு மாதிரி ஃபீலிங்கா, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஏய், இன்னும் 3 வருஷம் இங்க தானே இருக்க போறோம், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இல்ல, இன்னைக்குதான் என்னோட கடைசி நாளா கூட இருக்கும். ஏன் வேற காலேஜ்ல சேர போறியா? ஆஹா, நான் காலேஜ்ல சேர்ந்திருக்கிறது என் அப்பாக்கு தெரியாது. என்ன சொல்ற? ஆமா, என் அப்பாக்கு என்ன காலேஜ்க்கு அனுப்புறது பிடிக்கல. பேசாம நம்ம 2 பேரும் அப்பாவை மாத்திக்கலாமா? பயப்படாத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு காலேஜ்க்கு வர்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க அப்பா வாசல்ல நின்னு போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சாரு. ஓகே, சும்மா பேருக்கு ஒரு பீரியட் அட்டெண்ட் பண்ணிட்டு கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போலாமா? ஐயோ, நான் படிக்கணுங்க. உங்களை நிறைய மாத்த வேண்டியது இருக்கு, நான் மாத்துறேன். குட் மார்னிங் மேம். ஓகே எவ்ரிபடி, சிட் டவுன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். Thank you மேம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற? என்ன ஃபர்ஸ்ட் டேவே பாடம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்கள யாருக்கு கெப்லர்ஸ் லா தெரியும்? எனக்கு தெரியும் மேம். வெரி குட், எழுந்திருங்க, சொல்லுங்க. வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தம்பி, குடிக்க தண்ணி எங்க இருக்கும்? இப்படியே நேரா போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறினீங்கன்னா அங்க இருக்குண்ணா. தேங்க் யூ. பரவாயில்ல, வாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ட்ரைனிங். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம். சார், இங்க தண்ணி எங்க இருக்கு? அப்படியே நேரா போனீங்கன்னா அந்த ரூமுக்கு எதிரில இருக்கும் பாருங்க. தேங்க் யூ. ஓகே. அப்புறம் உங்கள ஓம்ஸ்லா பத்தி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் மேம். எழுதி காட்ட முடியுமா? Ohm's law is a formula used to calculate the relationship between voltage, current and resistance in an electrical circuit. To students of electronics, உண்மையாவே இந்த பொண்ணை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. உன் பேர் என்னம்மா? பூங்குடி மேம். உண்மையா சொல்றேன், ஃபியூச்சர்ல நீ ஒரு சயின்டிஸ்ட் அளவுக்கு வரலாம். உன்கிட்ட அவ்வளவு நாலேஜ் இருக்குமா? உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறது எங்களுக்கும் பெருமை. தேங்க்யூ மேம். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். போய் உட்காருமா. என்னங்க மேம்? மேடம், என்ன சொல்றீங்க? அவரு பார்த்தது வேற ஒரு பொண்ணா? நீ என்ன எங்களை விட ஜாஸ்தி அதிர்ச்சி ஆகுற? இல்ல, 20 வருஷமா இந்த சொத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை விட நீ இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? இல்ல மேடம், என்னோட நடிப்புல ஏதாவது தப்பு நடந்துருச்சோன்னு தான். உன் நடிப்புலலாம் எந்த தப்பும் இல்ல, என் புருஷன் தான் மாத்தி பார்த்துட்டாரு. இல்ல மேடம், மறுபடியும் ஒரு தடவை வேணா முயற்சி பண்ணி பாப்போமா? எப்படி எப்படி
இந்த பொண்ணை தான் நாங்க நடிக்க கூட்டிட்டு வந்தோம், தெரியாம மாறி போயிடுச்சு. இவ இருந்தாதான் இந்த சொத்தெல்லாம் நாங்க ஏமாத்தி வாங்க முடியும், அதனால அவளை விட்டுட்டு இவளை ஓகே பண்ணுங்கன்னு சொல்லவா? இந்த பாரு, இந்த சாப்டர் இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே நான் உன்னை பார்க்க கூடாது. நாங்க என்னென்னமோ முடிவு பண்ணி வச்சிருந்தோம், அதெல்லாம் நாசமா போயிருச்சு. இதுக்கப்புறம் நாங்க வேற ஏதாவது தான் யோசிக்கணும். உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சோம், முடியாம போயிருச்சு. சரி, நல்லா கேட்டுக்கோ, நீ இனிமே இந்த திட்டத்துல இல்ல. நீ கிளம்பலாம். புரியுதா? நான் என்னென்னமோ நினைச்சேன், இப்படி பாதியிலே கழட்டி விடுறீங்களே. ஏய், என்ன நீ பேசுறது ஒன்றும் சரியில்லையே. அதான் நான் நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்காக நிஜமாவே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் என் மருமகளா வச்சுக்குவா? பரவாயில்லையே, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. ஏய், என்ன அக்கா, கை செலவுக்கு ஏதாவது கொடுப்போம். காசை வாங்கிட்டல, இதோட ஊரை விட்டு போயிடணும். இதுக்கப்புறம் இந்த சுத்து வட்டாரத்திலே நீ இருக்கக்கூடாது. இதை மீறி நான் எங்கேயாவது உன்னை பார்த்தேன், எங்க ஆளுங்க உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாங்க.